எப்பயாவது ஒரு தடவை மிக்சர் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் எப்போவுமே மிக்சர் மட்டுமே தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அண்ணாமலையோட கதாபாத்திரம் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிறகடிக்க ஆசையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. ரோகிணி வந்து அவ்வளோ பெரிய திருட்டுத்தனங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. முத்துவோட உயிர் எடுக்க பார்த்துருக்காங்க. கடையை காலி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு மீனாவுடைய ஃபேமிலியோட மொத்த கடையும் காலி பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து மனோஜோட கடப்பணத்தை திருடியிருக்காங்கன்னு அத்தனை விஷயங்கள் தெரிய வருது. சத்யாவை பற்றி உண்மையை லீக் பண்ணதுவங்க தான் ஃபோனை திருடுனதுன்னு தெரிய வருது. இவ்வளவும் தெரிஞ்சும் கூட அண்ணாமலை கிறிஷ் பாவம், அதனால் நம்ம வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பொண்ணு ரோகிணி தனால உங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கிறிஷை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா கிறிஷோட பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க. கிறிஷ் தனியாக தான் வளர்ந்தார். ஏன் இந்த பொண்ணை நீங்கள் ஜெயிலே போட்டால் கூட கிறிஷை கூட தூக்கிட்டு வச்சு வளர்த்துக்கோங்க. ஆனால் தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா கூட இல்லாமல் இருக்கு. அண்ணாமலை இப்படி பேசுறத வேற கேட்டு அப்பா கிறிஷை கோட்டை தாண்ட மாட்டேன்னு இந்த பக்கம் முத்து எல்லாம் அது கொஞ்சம் மீனாவும் சரி கொஞ்சம் லைட்டாக மரக்கலண்ட மாதிரி தான் எல்லாரும் பிஹேவ் பண்ணுறாங்க. தனக்குன்னு தனியாக ஒரு மூளை வேணும் சில சமயங்களில், அது கிடையாது. ஆனால் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பராக வந்து யோசிச்சு இந்த ரோகிணியெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு ஸ்கூல்ல இருந்து கிறிஷை விட்டுட்டு வந்த ரோகிணியை பிக் பண்ணி ஒரு வண்டியில் ஏற்றி நல்லா விட்டு அடி வெளுன்னு வெளுத்து வைக்கோலெல்லாம் மேலே போட்டுவிட்டு இந்த கயிறெல்லாம் வச்சு அடிச்சு அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்க அப்படியே பேன்னு உட்காந்துருக்காங்க. அத்தனை அடியை விட்டு சத்யாவோட ஹெல்ப்பில் எல்லாம் பண்ணிட்டாங்க. சத்யா திருநான்னு இந்த பெரிய பிரச்சனையாக்கினது, திருந்தினதுக்கப்புறம் பிரச்சனையாக்கினதே அவங்க தானே. ஸோ எல்லா அடியும் வாங்கினதுக்கப்புறமும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கடையில் மனோஜிட்ட போயிட்டு வாய் கூசாமல் அடுத்த போய் அவங்க 2 பேர் தான் அடித்தாங்கன்ட்டு, நாங்கள் அடிக்கலை இதான் நடந்துச்சு அப்படின்னா அப்புறம் ஏன் அவங்க 2 பேர் தான் அடித்தாங்கண்ணா அப்படின்னு இப்போ வாச்சு வந்து யோசிக்கணும் இப்போ மனோஜ். ஆனால் மனோஜ் அதெல்லாம் யோசிப்பாரா? இல்லை மனோஜுடைய நெய்விட்டி, அதாவது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெகுளித்தனங்கள் சில சமயங்கள் அவருக்கு உண்டு, அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ நடந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா ஒரு புது கதையை விட்டு புது ரீல் சுற்றி அப்படியே அவர் அந்த பக்கம் இழுக்க பார்ப்பாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வித்யா முருகன்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அறுபடை முருகன் வீட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் வந்து எங்களுடைய பாவங்களை கழிச்சிக்க போகிறோன்னு அவங்க ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த கடையை யார் பார்த்துக்க போகிறா? கடன் வாங்கியாச்சு, கடனுக்கு வந்து இப்போ அந்த வீட்டை அபகரிக்கணும்னு எல்லா பிளானும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிளானு கடையில் மனோஜன் அதுக்கப்புறம் பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேங்கிறாரு. விஜயா வந்து என் பிள்ளைக்காக நான் கையெழுத்து போடுறேன், நாங்களே உங்கள் பிள்ளையை ஒழுங்காக வேலை செய்ய விடணும்ல, நேராக கடையில் போய் உட்காந்து வேலையை பார்த்து கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு ஏனோ தானு உட்காந்துருக்காரு. இந்த வீடும் பறிபோக போகுது. அப்போ கடைசி நிமிஷத்தில் என்ன மாதிரி விஷயங்களை ரோகிணி செய்ய போகிறாங்க? ரோகிணி ஏதாச்சும் ஒரு உல்ட்டாவாக ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வீடை காப்பாற்றுற பேர் வழின்னு காப்பாற்றிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ ஆனால் ரோகிணி திருப்பி இந்த வீட்டுக்குள்ளார வரதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வரது ஓகேவா இல்லையா? ஃபேக் ப்ரெக்னன்சி ட்ராக் ஒன்று போட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்லி அதையும் இந்த பேக்கு குடும்பம் நம்புன்னு நினைக்கிறீங்களாங்கிறது ஒரு பக்கம்னா, இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய வேலை என்ன? இதே விஷயத்த மீனாவோ முத்துவோ பண்ணியிருந்தா வீட்டை விட்டு துரத்தி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஜெயிலே போட்டாலும் பரவாயில்லாம் பேசக்கூடிய ஆளாக இருந்திருப்பார். ஆனால் இப்போ மனோஜுக்குனா ஒன்று, ரோகிணிக்குனா ஒன்றுன்னு சொல்லி நடந்துக்கிறது, அவர் சொல்கிறது எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது. இதுக்கடையில் நீத்து வேற கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்கத்தில் ரவியை இழுக்கிறதுக்காக திட்டங்கள் போட்டு கடைசியில் அங்கேயும் ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பூகம்பத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ஓவராலாக அந்த சீரியல் எப்படி போகுது, என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கடன்னு கதையை கொண்டு போய் ரோகிணியை சிக்க வச்சதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.